தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு விசாரணை ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தொடரப்பட்ட சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்கானது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சார்பில் கடந்த ஜனவரி மாதம் ஒரு கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை பார்க்கும்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டுமில்லாமல் அவருடைய சகோதரர் அசோக்குமார், முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட 13 பேர்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறை இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை கோப்புக்கு உயர்நீதி சென்னை முதல் அமர்வு எடுத்துக்கொண்டு இந்த ஒரு வழக்கில் அதை இன்றைய தினம் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற 13 பேருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. அதன்படிதான் இதுவரைக்கும் தலைமறைவாக கூறப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் இன்று முதல் முறையாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு இன்று வந்திருந்தார். அதே போல அவர் மட்டுமில்லாமல் செந்தில் பாலாஜி முன்னாள் உதவியாளர் சண்முகம், கார்த்திகேயன், கணேசன், வெற்றி செல்வம் உள்ளிட்ட மற்றவர்களும் இன்று தினம் ஆஜராகியிருந்தார்கள். அப்போது இந்த செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் 5000 பக்கத்திற்கும் மேற்பட்ட ஆவணங்கள் உள்ளதாக அமலாக்கத்துறையிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. அதே போல இந்த ஆஜரான ஒவ்வொருவருமே 13 பேரில் ஒவ்வொருவரும் எவ்வளவு தொகை முறைகேடு செய்துள்ளார்கள் என்ற ஒரு கேள்வியை இன்று நீதிபதி எழுப்பினார். அப்போது அது போன்று ஒவ்வொரு நபரும் எவ்வளவு தொகை முறைகேடு செய்தார் தொடர்பான அந்த தரவுகளை வழங்குவதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஏப்ரல் 25ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டது. அதே போல அந்த குற்றப்பத்திரிகை நகலை வழங்கவும் தற்போது உத்தரவிட்டு அந்த வழக்கு விசாரணை மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டது. அதே போல ஏப்ரல் 24ஆம் தேதி ஜாமீன் உத்தரவு தொகை தலா 2 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் தற்போது இன்று ஆஜரான அனைவருக்குமே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.